ஆர்கானிக்னால் ரொம்பவே ஹெல்தி தான். ஸோ நம்ம அதனால் எல்லாமே நம்ம ஆர்கானிக்காக தான் வாங்கணுமா? அந்த உண்மையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஃபுட்டுமே நம்ம ஆர்கானிக்காக வாங்கணுமா, இல்லை அவசியமா, தேவையா, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சில ஃபுட் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கெமிக்கல் ரெசிடியூலாம் இல்லாமல் பார்த்துக்கோ. ஸோ அதனால் நம்ம அதை ஆர்கானிக்காக வாங்கவே தேவையில்லை. இன்றைக்கி வீடியோவில் நான் 10 ஃபுட்டு நீங்கள் ஆர்கானிக்காக வாங்க அவசியமே இல்லை. அதுக்கு நான் ரியல் எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்க போகிறேன். அதாவது ரியல் லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸ், அதோட ரீசன் எல்லாமே தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ eat smart and save money. Hi, this is Priya. Welcome back to my channel Priya D786. If you're interested in science-based fact, home remedies, DIY, skincare, hair care product reviews, healthy lifestyle and much more, subscribe to my channel, which means a lot to me. ஃபர்ஸ்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா அவகாடோ தோல் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கெமிக்கல் ரெசிடியூலாம் உள்ளே நம்ம கெமிக்கல் போட்டிருந்தா கூட ஸ்ப்ரே அது உள்ளே பெனிட்ரேட் ஆகி அந்த எடிபிள் பார்ட்டில் ரீச் ஆகிறது சான்சஸ் கம்மி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணோம், அது மேலே அந்த தோலில் தான் இருக்கும், உள்ளே போகாது. நம்ம சாப்பிட்றது உள்ள ஃப்ளஷ் தான், தோல் நம்ம சாப்பிட போகிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம ஆர்கானிக்காக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ரெகுலர் அவகாடோவே சேஃப் தான். நெக்ஸ்ட் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் இஸ் ஒன் ஆஃப் த திக்கஸ்ட் ஸ்கின் ஆஃப் எனி ஃப்ரூட். ஸோ அது வளர்கிற விதமே பார்த்தீங்கன்னா பூச்சிலாம் ரொம்பவே அதை அட்டாக்கே பண்ணாது. ஸோ அதனால் நம்ம இங்கே தான் நம்ம மணியை நல்லாவே சேவ் பண்ணலாம். ஸோ நான் ஆர்கானிக் பைனாப்பிளே நம்ம வாங்கலாம். இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். மூணாவது பார்த்தீங்கன்னா பனானா, என்னோடய ஃபேவரெட். அதுவும் பார்த்தீங்கன்னா அது எப்படி வளரும்னா ஒரு ப்ரொடெக்டிவ் அந்த பீல் உள்ளே தான் அது வளருது. ஸோ நம்ம அந்த கெமிக்கல் ரெசிடியூலாம் பார்த்தீங்கன்னா அந்த பீல் மேலே தான் இருக்கும். நம்ம எப்பொழுதுமே அந்த வெளியே இருக்க அந்த தோலை நம்ம சாப்பிட போகிறதில்ல, உள்ளே இருக்கிற அந்த பனானா தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் நான் ஆர்கானிக் பனானா இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே இட்ஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை ஹஸ்க், அந்த லீஃப் மாதிரி இருக்கும் இல்லையா அது. ஸோ நீங்கள் அந்த பெஸ்டிசைட்ஸ் ரெசிடியூலாம் அந்த லீஃப் மேலே தான் இருக்கும், உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா அந்த லீஃப் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணாலே ரெகுலர் ஸ்வீட் கார்ன் இஸ் சேஃப் டு ஈட். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஆனியனை பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது மல்டிபிள் ட்ரை லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ்லாம் ஈஸியாக உள்ளே ரீச் ஆக முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணுன்னா 1 or 2 லேயர்ஸ் நல்லா அழகாக பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நத்திங் டு வரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மேங்கோ சீசன் வரப்போகுது. ஸோ அதையும் தோல் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ரெசிடியூலாம் இந்த தோல் மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை பீல் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம மேங்கோவை என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாட் நெசசரி, இட் ஷுட் பி ஆர்கானிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக் பிளான்ட், அது பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ் அப்சர்வ் பண்ணுறது லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி கம்பேர்ட் டு அதர் வெஜ்ஜீஸ். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணுவோம், ஃபர்தராக இருக்கிற இன்னி கெமிக்கல் ரெசிடியூலாம் நல்லாவே போயிடும். ஸோ வாஷிங் ப்ளஸ் குக்கிங் ஈக்குவல்ஸ் சேஃப். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு ரொம்பவே தேவைங்க. எனி கெஸ்? வாட்டர்மெலன். எஸ், வாட்டர்மெலன். ஏன்னா வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ வெரி திக் ரிண்ட். ஸோ அதனால நம்ம அது உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷி பார்ட் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ரெசிடியூலாம் வெளியே அவுட்டரில் தான் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் டோட்டலி சேஃப் டு பை நான் ஆர்கானிக் வாட்டர்மெலன். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அது கவர்டு பை டைட் லீவ்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த கெமிக்கல் ரெசிடியூலாம் முக்கால்வாசி அந்த லீஃபில் தான் இருக்கும். உள்ளே வெஜிடபிளுக்கு ரீச் ஆகிறது ரொம்பவே
ஈஸி கிடையாது when chances are very less. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நல்லா வாங்கின உடனே அந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம். டோட்டலி சேஃப். அடுத்தது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பார்த்திங்கன்னா எப்படி வளருதுன்னா அது வந்து ஒரு கண்ட்ரோல்ட் இன்டோர் என்வாயர்மெண்ட்டில் தான் வளருது. ஸோ அதனால் வந்து இந்த கெமிக்கல் ஸ்ப்ரேலாம் வந்து ஹெவியாக போட மாட்டாங்க. நம்ம க்ராப்ஸ்க்கெலாம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சாயிலேருந்து வளர்கிறது கிடையாது மற்ற வெஜிடபிள்ஸ் மாதிரி. ஸோ அதனால் வந்து பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. ரொம்ப ஸ்ப்ரே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ரெகுலர் நான் ஆர்கானிக் மஷ்ரூம்ஸே இட்ஸ் சேஃப். ஸோ ஆர்கானிக் மஷ்ரூம்ஸ் ஆர் ஆப்ஷனல், ரெகுலர் ஒன்ஸ் ஆர் சேஃப். நான் என்ன சொல்ல வரேன்னா ஆர்கானிக்காக வாங்காதீங்க, ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் ரொம்பவே பேடு அப்படின்லாம் நான் சொல்லவே வரலை. நான் இப்போ லிஸ்ட் பண்ண ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆர்கானிக்காக வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். என்னோட இந்த வீடியோட எய்ம் பார்த்தீங்கன்னா இஃப் யூஆர் ஆன் பட்ஜெட், ஸோ நீங்கள் எதெல்லாம் ஆர்கானிக்காக வாங்கணுமோ கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி தான் ஆகணும் நம்ம ஹெல்த் ரீசனுக்காக. எங்கெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணலாமோ நான் ஆர்கானிக்காக வாங்கலாம் இட்ஸ் சேஃப்னு அங்கே நம்ம கொஞ்சம் மணியை சேவ் பண்ணலாம். அதுதான் இந்த வீடியோவோட இன்டென்ஷனே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம முக்காசி பார்த்திங்கன்னா ஸ்கின்னெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் இருந்தால் நம்ம ஆர்கானிக்காக வாங்குறது இட்ஸ் அ வைஸ் சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரிஸ், அதுக்கப்புறம் ஆப்பிள், அப்புறம் கீரை வகைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக வாங்கணும். இதுங்கெல்லாம் நம்ம நான் ஆர்கானிக்காக பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா திக்காகவும் அது நல்லா ப்ரொடெக்டிவ் லேயராகவும் இருக்குதுன்னா நம்ம தோல் சாப்பிட போகிறதில்ல. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம நான் ஆர்கானிக்காக நம்ம வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சேஃப்டி டிப்ஸ். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இருந்தாலும் நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லாவே வாஷ் பண்ணுங்கள், அது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வெஜ்ஜீஸ்லாம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு சால்ட் வாட்டர் போட்டு நல்லா சோக் பண்ணிவிடுங்க அட்லீஸ்ட் ஃபார் 10 to 15 minutes. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் பீல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பீல் பண்ணிவிடுங்க. நாலாவது பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா குக் பண்ணும்போது நல்லா ப்ராப்பராக குக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் சேஃப்டி டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு இந்த பெஸ்டிசைட்ஸ் ரெசிடியூலாம் நல்லாவே கம்மி பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கே நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ அங்கே நம்ம சேவ் பண்ணி தேவையான இடத்துக்கு நம்ம நல்லாவே செலவு பண்ணலாம். ஸோ ஈட் ஸ்மார்ட் அண்ட் சேவ் மணி. இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் மீ அ பிக் தம்ஸ் அப், ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் subscribe to my channel which means a lot to me. And see you on my next video soon.